ஜனநாயக செயல் கட்சியான DAP-யின் தலைமை செயலாளர் ஆந்தனி லாக் தலைமையில் நேற்று தமிழ் ஊடகங்களுக்கான தீபாவளி விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. செந்தூல் ஜெய்ப்பூர் மஹால் உணவகத்தில் நடைபெற்ற இந்த விருந்தில் வணக்க மலேசியா, மலேசிய நண்பன், மக்கள் ஓசை, தமிழ் மலர், தமிழ் ஊடகவியலாளர்களுடன் மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் என ஊடகத்துறையை சேர்ந்தவர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். ஊடகவியலாளர்களுடன் நல்ல நட்புறவு மற்றும் புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ளும் நோக்கத்தில் ஆண்டுதோறும் தீபாவளி விருந்து உபசரிப்பில் அதிகமான ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டது குறித்து மகிழ்ச்சி அடைவதாக ஆந்தனி லாக் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஸ்லாங்கோர் ஆட்சிக்குழு உறுப்பினர் பப்பராய்டோ, கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராவ், பினாங்கு ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். மக்களுக்கு சேர வேண்டிய விஷயங்கள், குறிப்பாக தகவல்கள் உரிய நேரத்தில் ஆன் டைம் சேர்ந்ததுனாலதான். ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க பாத்தீங்கன்னா இந்த இயக்கத்திற்கு, குறிப்பாக இந்தியர்களின் பத்திரிகையாளர் இயக்கத்திற்கு மத்திய அரசாங்கம் சரி, மாநில அரசாங்கம் என்ஆர்எம்எல்ஏ சிறு தொகையோட அப்ரூவ் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் நான் சொல்றேன்னா, இன்றைக்குள்ள அரசாங்கம் நாம் முன்னெடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் கண்டிப்பாக பத்திரிகை வாயிலாக நீங்கள் தான் கிராமத்தில் மற்றும் அனைவருக்கும் போய் சேர்க்க வேண்டும். குறிப்பாக எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நிகரம் கூப்பி நன்றி சொல்கின்றேன். குறிப்பாக இந்திய சமுதாயத்தை பொறுத்தவரையில் எது செய்தாலும் 10 பேர் 9 பேர் நல்லது சொன்னா கூட ஒருத்தர் இருவர் தவறு சொல்வது இயல்பு. இருந்த போதிலும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து நாம் செய்கின்ற சிறு சிறு பணிகளை நீங்கள் பெருசாக்கி வானொலி மூலியமாக தெரியப்படுத்துறது ஒரு முக்கியமான அங்கம். குறிப்பாக தமிழ் பத்திரிகை அது மட்டுமல்லாமல் வணக்க மலேசியா, திசைகள், மக்கள் ஓசை, எல்லா பத்திரிகையாளர்களும், தமிழ் நேசன், ஏதோ பத்திரிகை சொல்லாம இருந்தா மன்னிச்சிங்க. ஆனால் இருந்த போதிலும் இந்த இந்திய, குறிப்பாக இந்திய சமுதாய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நாம் செவிமடுத்து அந்தந்த இடத்துல நம்ம இறங்கி எங்களால் முடிந்த அளவு அரசாங்கத்தின் மூலியமாகவும் நாம் இந்த சேவைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் என்று நீங்கள் எடுத்து உரைப்பது மிக முக்கியமான ஒரு அங்கம். இன்னைக்கு ஊடகம் எழுத்துத்துறை போய் பத்திரிகை எழுது போய் இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன் துறை வந்துருச்சு. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், அதுக்கெல்லாம் முன்னுக்கு சொல்கிறேன். இந்த தமிழ் பத்திரிகையாளர்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இந்தியர்களிடம் புரட்சி ஏற்பட்டிருக்காது. தமிழ் பத்திரிகையாளருடைய பேனா இல்லைன்னா கண்டிப்பாக இன்றாக ஒன்று எழுந்திருக்காது. அதே போல் தமிழ் பத்திரிகையாளரோட அந்த தைரியம் இல்லைன்னா கண்டிப்பாக 2008 இந்தியர்களுடைய மிகப்பெரிய மனமாற்றம் நடந்திருக்காது. தீபாவளியை முன்னிட்டு நெடுஞ்சாலை பயணர்களுக்கு மடானி அரசாங்கம் அறிவித்த 50 விழுக்காடு டோல் கட்டணம் கழிவு உட்பட பல்வேறு சலுகைகளை மக்களுக்கு கொண்டு செல்வதில் ஊடகங்கள் ஆற்றி வரும் பங்கை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருந்து நடத்தப்பட்டதாக ஆந்தனி லாக் கூறினார். Ini dapat memberikan satu maklumat yang baik kepada seluruh pembaca-pembaca dekat luar sana. Saya tak nak ucap panjang, kita harap satu sambutan ini dan juga majlis ini ialah untuk bersama-sama kita secara santai untuk bersama-sama meraihkan ketibaan perayaan sambutan Hari Deepawali. Jadi di sini saya mewakili Ibu Pejabat DAP ingin merakamkan selamat Hari Deepawali kepada semua kawan-kawan daripada masyarakat kaum media. Deepawali nomor 3. மக்கள் மற்றும் அரசாங்கத்திற்கும் நல்லதொரு நட்புறவு பாலமாகவும் ஊடகங்கள் இருந்து வருவதாகவும் இந்த நிலை தொடர வேண்டும் என ஆந்தனி லாக் கேட்டுக்கொண்டார். கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ ஏயான் பிக் ஃபாலின் இப்போ பேராக் மற்றும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் மற்றும் ஏயான் மால் புக்கிட் ராஜா கிளாங்கில் ஒரே நேரத்தில் 3 இடங்களில் நாட்டின் தலை சிறந்த ஆன்லைன் மற்றும் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் லேட்டஸ்ட் டிசைன் மற்றும் எக்ஸ்க்ளூசிவ் பொருட்களுடன் தீபாவளிக்கு தேவையான அனைத்தும் மிக விமர்சையாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் தொடங்க உள்ளது. ஏயான் பிக் ஃபாலின் இப்போ மற்றும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர், ஏயான் மால் புக்கிட் ராஜா கிளாங்கில் திரண்டு வாருங்கள்.